வந்துட்டு ஒரு தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு தாய்க்கு வந்துட்டு ஐயோ ஒரு தாய் வந்து 2 பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பண்ணுவான்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே ஒரு தந்தையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு ஒரு தந்தைக்கும் அதற்கான எல்லா விதமான நிலைகளும் உண்டு. இதெல்லாம் தாண்டி எந்த உறவுமே வந்துட்டு பிரிஞ்சிருக்கிற உறவுக்கு தான் பலம் ஜாஸ்தி. கூடவே இருக்கிற உறவு வந்துட்டு அது ஓகே, அந்த உறவில் வந்துட்டு சிக்கல்கள் இருக்கலாம், எல்லாம் வேணாலும் இருக்கலாம். பிரிஞ்சிருக்கும் போது தான் ஏக்கமும் பாசமும் தவிப்பும் ஜாஸ்தியாக இருக்கும் போது அந்த இடத்துலையுமே வந்துட்டு ரவிமோகன் வந்துட்டு ஒரு தந்தையாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கூனி குறுகி நிற்கிற அந்த ஒரு இடமும் வந்துட்டு உண்மையிலே வந்து ஒரு 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 தந்தைக்கு இதை விட ஒரு கஷ்டமான நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் தான் நமக்கு வருது. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு தருணத்துலையுமே அவர் வந்துட்டு எப்படியாவது நான் பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடுவேன். இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ கடனுக்கான காரணமும் என்னுடைய மாமியார் குடும்பம் தான். அவங்களுடைய சோகால்டு லைஃப் ஸ்டைலுக்காக தான் நான் எல்லாத்தையும் செலவு பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க மாமியார்ன்ற சொல்ல அந்த குடும்பம், அவங்க மனைவி, அவங்களுடைய சோகால்டு லைஃப் ஸ்டைலுக்காக தான் நான் என்னுடைய பணங்கள், என்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையுமே நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னும் போது இன்றைக்கி நான் பெரிய கடனில் இருக்கேன். பட் நான் பவுன்ஸ் பேக் பண்ணிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியான